வீடியோல வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா Godzilla X Kong. அவரோட மூவி ரிவ்யூன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். Godzilla X Kongக்கும் Godzilla vs Kongக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாட்? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சைட் ஸ்டோரி ஆர் சைட் குவெஸ்ட். Godzilla X Kongல பார்த்தீங்கன்னா சைட் குவெஸ்ட்னு எதுவுமே இருக்காது. அதே Godzilla vs Kongல பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஹேலாயத்துக்கு போய் பவர் சோர்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரியும் இன்னொரு டீம் காட்ஸிலாயே ஆப்பெக்ஸ் ஃபெசிலிட்டி மட்டும் தனியாக அட்டாக் பண்ணுற மாதிரின்றதை கண்டுபிடிக்க போயிருப்போம். ஸோ Godzilla vs Kongக்கு ஒரு பாயிண்ட். செகண்டாக பார்க்க போகிறது த ஹேலாயர்த் எக்ஸ்ப்ளோரேஷன். Godzilla vs Kongல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஹேலாயர்த்தை காட்டுறாங்கன்றதுனால அந்தளவுக்கு எதுவுமே காட்டாமல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதே Godzilla X Kongல பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவை காமிச்சிருப்பாங்க. Godzilla X Kongக்கு தான் ஒரு பாயிண்ட். நம்ம தேர்டாக பார்க்க போகிறது ஹியூமர். Godzilla vs Kongல ஹியூமருக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே Godzilla X Kongல பார்த்தீங்கன்னா ஹியூமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. காங்கை வச்சு ஸ்கார்கிங்கை வச்சு கூட ஹியூமர்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹியூமரில் பாயிண்ட்டு Godzilla X Kong. நம்ம நாலாவது பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லன். ஒரு நல்ல படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு பயங்கரமான வில்லன். அப்போ Godzilla vs Kongல பார்த்தீங்கன்னா மெகா காட்ஸிலா தான் வில்லன். அதே Godzilla X Kongல பார்த்தீங்கன்னா ஸ்கார்கிங் தான் வில்லன். இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் பயங்கரமான வில்லன்னு பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக ஸ்கார்கிங் தான். ஸோ பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா Godzilla X Kongக்கு. அஞ்சாவது பார்க்க போகிறது மியூசிக். எனக்கு மியூசிக் பற்றி அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. மியூசிக் நாலேஜ் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு படத்துலையுமே மியூசிக் வந்து படத்தோட நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு படத்துக்குமே ஒரு பாயிண்ட். நம்ம ஆறாவது என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டில்ஸ். Godzilla vs Kongல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேட்டில் இருக்குது. அதே Godzilla X Kongல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேட்டில் இருக்குது. ஆனால் Godzilla X Kongல வந்து நிறைய தண்ணி கேன் போட வந்த பேட்டில்ஸ் இருக்கும். நான் அதையும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்ட் வந்து Godzilla X Kongக்கு. ஏழாவது என்ன பார்க்க போகிறோம்னா டீஸ் டு கிளைமேக்ஸ். டீஸ் டு கிளைமேக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஃபஸ்ட்டே டீஸ் பண்ணிட்டு அது கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் டீஸ் டு கிளைமேக்ஸ். அது மாதிரி Godzilla X Kongல ஒன்று பண்ணியிருக்காங்க. அது மாதிரி Godzilla vs Kongல ஒன்று பண்ணியிருக்காங்க. Godzilla vs Kongல என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் பாட்டில் காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரிங்க் பாட்டில் தான் கடைசியாக பயன்படுத்தி அந்த மெகா Godzilla கூட ஸ்டாப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி Godzilla X Kongல பார்த்தீங்கன்னா ஒரு பறவை மாதிரி ஒரு மிருகத்தை காமிச்சிருப்பாங்க. அதை கடைசியாக அதையே கொண்டு வந்து அந்த வில்லன் டீமை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு பாயிண்ட். நம்ம ஏழாவது என்ன பார்க்க போகிறோம்னா Godzillaவோட ரன் டைம். Godzilla vs Kong Godzilla ரன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம். அதே Godzilla X Kongல Godzilla ரன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் தான். சோகம் என்னன்னா Godzillaவோட ரன் டைம் 2 நிமிஷம் குறைஞ்சிருச்சு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பட்ஜெட். Godzilla vs Kongோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 155 to 200 மில்லியன். அதே Godzilla X Kongோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 135 to 150 மில்லியன் தான். ஸோ த வின்னர் இஸ் Godzilla X Kong. அடுத்து பார்க்க போகிறது பாக்ஸ் ஆஃபீஸ். Godzilla vs Kongோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 470 பில்லியன். அது ரன் டைம், டோட்டல் ரன் டைமே அவ்வளோதான். அதே Godzilla X Kong பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 437 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 3 வீக்ஸ் தான் ஆகுது. ஸோ த வின்னர் இஸ் Godzilla X Kong. நம்ம அடுத்து பார்க்க போகிறது எமோஷன். Godzilla vs Kongோட எமோஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங்குக்கும் அந்த ஜியான்ற பொண்ணுக்கோட எமோஷன் இருக்கும். வேறு எதுவும் பெருசாக எமோஷன் பற்றி காமிச்சிருக்க மாட்டாங்க. இதே Godzilla X Kongல பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை வச்சு எமோஷன்ஸ் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. மீன்வே அந்த டைட்டன்ஸை வச்சு எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்னதான் Godzilla X Kong இப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா Godzilla vs Kong கிரியேட் பண்ண இம்பேக்ட் தான். ஸோ அதை யாரும் மறந்துடக்கூடாது. அவன் எங்க இருந்தாலும் மறக்கன் தான். ஓகே கைஸ், இதில் வின்னர் யாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது சும்மா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும். அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸில் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே பாய். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது வெயில் காலம். ஸோ எல்லோரும் தண்ணி குடிங்க. IPL பற்றி வீடியோ போட்டால் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இடாயே யாரும் பக்கா மாட்டாங்க. இதுலா அட்டு வேறிய